நான் உங்கள் பின்சி. நம்ம இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா, உலகிலேயே மிக காரமான சிப்ஸு, அதோட பேர் தான் ஜோலோசிப்பு. இதை நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதோட விலை 199 ரூபாய் தான். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ண போகலாம். எனக்கு இப்படி தான் பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல, பட் வெளியில் பேக்கிங் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங்கில் எழுதியிருக்காங்க இன்சைட் ஒன் டெட்லி சிப் அப்படின்னு சொல்லிட்டு, மரணத்துக்கு சமமான சிப்புனே எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே எழுதியிருக்காங்க த லாஸ்ட் சிப் சேலஞ்ச். இதுக்கப்புறம் நீங்கள் சிப் சேலஞ்சுக்கு போகவே மாட்டீங்கன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இது ஏன் இவ்வளோ காரமாக இருக்குன்னா, கெரோலினா பெப்பர் அண்ட் கோஸ்ட் பெப்பர் ரெண்டையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது ரொம்ப காரமாக இருக்குது. ஸோ நம்ம இனி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ளாடி என்ன இருக்குன்னு. பாக்ஸ் எல்லாமே காமெடியாக தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர். கோன் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளாடி ஒரு சிப்பு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கெரோலினா பெப்பர் தான் இந்த உலகத்திலேயே மிக காரமான பெப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை கட் பண்ணி இனி சாப்பிட்றது தான் வேலை. அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடியே நிறைய திங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்டி, அப்புறமா ஐஸ்கிரீம். ஏன்னா எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது இல்லை, அதனால வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறேன். கோன் ஷேப் தான், இதை மடக்கி வச்சிருக்காங்க. கோன் ஷேப்பில் தான் இருக்குது. இது மடங்கி இருந்துச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ சாப்பிட போகிறேன். பயமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. காந்தாரி மிளகு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் பாதி சாப்பிட்டுட்டேன், இன்னும் பாதி இருக்கு. பெரிய விஷயமா தெரியல. நம்ம ஊர்ல உள்ள காந்தாரி மிளகு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. 5 நிமிஷத்துக்கு பிறகு என்ன ஆகணும்னு தெரியல. இது என்னோட ஹஸ்பண்டுக்கு. நான் நிறைய சாப்பிட்டேன்ல, கொஞ்சம் சாப்பிடணும்ல, பனிஷ்மெண்ட். அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஃபைனலாக. பட் காரம் இருக்குது. நம்ம ஊரில் எல்லாம் சிப்ஸ் எல்லாம் காரமாக போட்டால் நம்ம இவ்வளவு அழுது சாப்பிடுவோம்ல, அவ்வளவு சொல்ல முடியாது. என்னால் ஓகே. ஆனால் 199க்கு அவ்வளோ ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். சாப்பிடலாம், நம்ம பெரிய ஆட்களுக்கு சாப்பிடலாம், பிள்ளைங்களுக்கு இது ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். நான் இனி எதுக்கும் வேஸ்ட் ஆக்க வேண்டாம். ஃப்ரூட்டியெல்லாம் நம்ம குடிச்சு தீர்த்துடலாம்.
குடிச்சு தீர்த்தரலாம். இந்த சிப்பு சாப்பிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் இல்லை. நம்ம வீட்லேயும் நல்ல காரமாக சமைச்சா நம்ம அழுதழுது சாப்பிடுவோம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அழுகையெல்லாம் எனக்கு வரல. நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தீங்கல்ல, இதே மாதிரி தான் இருந்துட்டு இருந்தேன். சாப்பிட்டு பிறகும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராப்ளம் இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுக்காதீங்க. இது உலகிலேயே மிக காரமான சிப்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால ஒரு த்ரில்லுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நான் ஃப்ரூட்டி குடிக்க போகிறேன்.